கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தேனி, மதுரை, சிவகாசியிலும் வெப்பத்தை தணித்த கோடை மழை. குமரிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. தெற்கு பகுதியில் உள்ள இந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல் உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் சாம் பெத்ரோடா கூறியதற்கு பிரதமர் மோடி கண்டனம். தமிழர்களின் பெருமையை காக்க காங்கிரசுடனான கூட்டணியை முதலமைச்சர் ஸ்டாலின் முறிப்பாரா எனவும் கேள்வி. मैं तमिलनाडु के मुख्यमंत्री को पूछना चाहता हूं, जो तमिल संस्कृति की बात करते हैं, इतना बड़ा गंभीर आरोप लगाया है, क्या तमिलनाडु डीएमके कांग्रेस के साथ अपना नाता तोड़ने की घोषणा करेंगे? क्या तमिल स्वाभिमान के लिए, तमिल लोगों के लिए क्या वो हिम्मत है क्या उनमें? பயனற்ற பிரச்சினைகளை மோடி பேசி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சனம். வேலையின்மை, பணவீக்கம், பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க தயாரா என்றும் கேள்வி. காங்கிரஸ் கட்சியின் அயலக அணித் தலைவர் பதவியிலிருந்து சாம் பெத்ரோடா விலகல். இந்தியர்களின் நிறம் பற்றி கூறிய கருத்து சர்ச்சையான நிலையில் ராஜினாமா. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் மகன்களிடம் விடிய விசாரணை. கடிதத்தில் குறிப்பிட்டவர்களிடமும் விசாரணை முடிந்த நிலையில் துப்பு கிடைக்கவில்லை என தகவல். திடீர் விடுப்பால் 90 விமானங்கள் ரத்தான நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஊழியர்கள் 25 பேர் பணி நீக்கம். மேலும் சில நாட்களுக்கு சில விமானங்கள் ரத்தாகும் எனவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தகவல். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலும் திருநாய்கள் தொல்லை. வீடியோ ஆதாரத்துடன் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். 2021ஆம் ஆண்டு டிசம்பரிலேயே கோவிஷீல்டு தடுப்பூசி உற்பத்தியை நிறுத்திவிட்டதாக சீரம் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. மிக அரிதாக பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு என்பதை ஏற்கனவே கூறியதாகவும் விளக்கம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் 166 ரன்கள் இலக்கை 10 ஓவர்களில் எட்டி ஹைதராபாத் அணி சாதனை. 10 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தி புள்ளிகள் பட்டியலிலும் 3வது இடத்திற்கு முன்னேற்றம். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான நிகழ்ச்சியுடைய நோக்கம். நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியாக பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் சாம் பெட்ரோடா, காங்கிரஸ் கட்சியுடைய அயலக பிரிவு முன்னாள் தலைவர் சாம் பெட்ரோடா தெரிவித்த கருத்து அப்படின்றது பாஜகவால் சர்ச்சையாக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு EVK இளங்கோவன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். பாரம்பரிய சொத்து வரி தொடங்கி இப்ப தென்னிந்தியர்களுடைய நிறம் குறித்த கருத்து வரைக்கும் சாம் பெட்ரோடாவுடைய வார்த்தையை மையப்படுத்தி பாஜக பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவா மாறுமா? இந்த சர்ச்சை கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் சாம் பெட்ரோடா என்பவர் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு குறிப்பிட்ட தகுந்த விதத்தில் முக்கியமான நபர் கிடையாது. அவர் வெளிநாடுகளே வாழுகின்ற ஒரு இந்தியர். காங்கிரஸ் கட்சியினுடைய வெளிநாடுகளிலே தலைவர்கள் செல்லும் போது அவர்களுக்கு எங்கெங்கே செல்ல வேண்டும், யார் யாரை பார்க்க வேண்டும் என்ற நேரத்தை உருவாக்குவதும் நேரத்தை கழிப்பதும் என்கேஜ்மெண்ட் செய்து கொடுப்பதும் தான் அவருடைய வேலையை ஒழிய காங்கிரஸினுடைய கொள்கைகளை பற்றியோ காங்கிரஸினுடைய நிலைப்பாடுகளை பற்றியோ பேசுவதற்கு அவருக்கு அனுமதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. இருந்தாலும் கூட அவர் அதிக பிரசித்தனமாக இந்தியர்களை வடக்கே இருக்கின்றவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள், தெற்கே இருக்கின்றவர்கள் ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்தவர்கள், இப்படியெல்லாம் சொல்லுவது என்பது மிகவும் தவறான விஷயம் என்பதோடு மட்டுமல்ல, அவர் தன்னுடைய அதிகார வரம்பிற்கு மேற்பட்ட பேச்சாகத்தான் இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அவரை பதவியிலிருந்து எடுக்க வேண்டும், அவருக்கும் காங்கிரசிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்ல
ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது அவரே சௌரியமாக ராஜினாமா செய்துவிட்டார். கண்டிப்பாக அவரை பொறுத்தவரையில் அவர் சொல்லிய கருத்துக்கள் என்பது அவருடைய கருத்துக்கள் தானே ஒழிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் கருத்துக்கள் கிடையாது. பாஜக அவங்களுடைய பிரச்சாரத்தை கடந்து காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய சோஷியோ காஸ்ட் எக்கனாமிக் சென்சஸை மையப்படுத்தி பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அதே போன்று ரிசர்வேஷன் காங்கிரஸ் மேற்கொள்வதா சொல்லக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு ரிசர்வேஷனை மையப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. ஸோ பாஜகவுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே காங்கிரஸ் கொடுக்குதா? நீங்கள் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கையாகும். இந்த இந்தியாவிலே நடக்கின்ற இந்த தேர்தலின் கதாநாயகன் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கை. நீங்கள் சொல்லுவது போல அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் பேசுகின்றார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் நான் தொலைக்காட்சியிலே பார்த்த வரைக்கும், நான் மோடி பேசுகின்றதெல்லாம் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு நாகரிகமாக ஒரு ஹெல்த்தி பாலிடிக்ஸ் என்று சொல்வார்களே அந்த விஷயங்களுக்கு வராமல் அருவருக்கத்தக்க விஷயத்தில் தாலியை எடுத்துக்கொண்டு போவாங்க, 2 எருமை மாடு இருந்தால் ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க, ரோட்டில் நாய் போனால் அந்த நாயை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. இது மாதிரி அவர் தேவையில்லாத சர்ச்சைகள், குழந்தைகளை நிறையா பெற்றுக்கொள்கின்றார்கள். வெளியூரிலே இருந்து பிறப்புக்காக பசியை பட்டினியை போக்கிக் கொள்வதற்காக இங்கே வந்தார்கள் என்று நம்முடைய நாட்டு மக்களையே இரண்டாதர மக்களாக பிரித்து நம்முடைய மக்களையே கேவலப்படுத்துகின்ற பேச்சாளத்தான் மோடியினுடைய பேச்சு இருக்கின்றது. மோடியை பொறுத்தவரையில் எனக்கு எப்போதும் மரியாதை கிடையாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் பிரதமர் பதவிக்கு கொஞ்சம் லாயக்கானவர் தான் என்று கூட நான் நினைத்திருந்தேன். ஆனால் கடந்த 10-15 நாட்களுக்காக, குறிப்பாக முதல் கட்ட தேர்தல் முடிந்து 2வது கட்ட தேர்தல் முடிந்த பிறகு தோத்து விடுவோம் என்று தெரிந்தவுடன் அவர் புலம்புகின்ற அல்லது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ பிளாட்பாரத்தில் இருக்கின்ற நாளாந்தர பேச்சாளராகத்தான் அவருடைய பேச்சுகள் இருக்கின்றது. பொய்யை இது ரொம்ப காட்டமான விமர்சனமா தெரியலையா? பிரதமர் நரேந்திர மோடியுடைய பிரச்சாரம் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பேசுறாங்க. பிரதமர் குறித்து ஒரு காட்டமான விமர்சனமா இல்லையா அது? இல்ல நான் காட்டமான விமர்சனம் பிரதமர் என்பதால் இப்போ அவரு நம்ம ஊர் ராஜா போல பிஜேபி ஆளு இதெல்லாம் பேசலாம், நான் அதை பத்தி கேர் பண்ண மாட்டேன். பட் நாட்டினுடைய பிரதமராக 10 ஆண்டு காலம் இருந்தவர், இது இந்திய நாட்டினுடைய எதிர்காலம் என்று அவர்களுடைய சம்சாக்களால் சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர் மக்களை பிரிவுபடுத்தி இரண்டாதர மக்கள், வேறு நாட்டிலிருந்து ஓடி வந்தவர்கள், இப்படியெல்லாம் பச்சையாக பேசுவது என்பது மிகவும் கேவலம். ஒரு பிரதமருக்கு அழகல்ல. ஒரு பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக நேரு இருந்தார். ஒரு பிரதமர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக மோடி இருக்கின்றார்.